என்று சொன்ன நம்ம தான் செய்கிறீர்கள், நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நம்ம கேட்கிற கேள்வி என்ன? இவருடைய அந்த கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வித்தியாசம் எல்லாத்துக்கும் வித்தியாசம் சொன்னீங்கல்ல. நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் எந்த எல்லையும் இல்லாம கேட்பான். அவுலியாங்கிறது தமிழ்நாட்டு அவுலியா தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பாரு, மதுரை ஜில்லா அவுலியா மதுரைக்கு உள்ளவங்க கேட்டா கேட்பாரு, அல்ல அந்த ஊரில் உள்ளவங்க கேட்டால் தான் கேட்பாரு, அல்லது பகலில் தான் அந்த அவுலியா கேட்பார், ராத்திரியில் கேட்குற அவுலியா அந்த அவுலியாவுக்கு சக்தி இல்லை, இந்த டெசிபலில் இருந்தால் தான் அவர் கேட்பாரு, இதுக்கு மேலே கூடனா அவ்வளோ கேட்காது, ஒரு நேரத்தில் எத்தனை வேண்டாலும் நல்லா கேட்பான், இவர் ஒரு 200 300 கேட்பாரு. இப்படின்னு என்ன செய்யணும்? அந்த எல்லை என்ன டிஃபரெண்ட் வேணும்ல. நாங்கள் அல்லாஹ் போல ஆக்கலாக்கலன்னு சொல்லிவிட்டு ஆக்கிக்கிட்டு இருந்தா, அல்லாஹ் போல ஆக்கிக்கிட்டு இங்க இருந்து கேட்குறீங்க, அங்க இருந்து கேட்குறீங்க, எங்க இருந்து கேட்குறீங்க, ராத்திரிலையும் கேட்குறீங்க, பகல்லையும் கேட்குறீங்க, ஒரு நேரத்தில் ஒரு ஆளை 1,00,000 பேர் கூப்பிடுறான். அப்போ இந்த 1,00,000 பேர் அங்கங்கே இருந்து பல தோரணத்து பல சத்தத்தில் பல மொழிகளில் பல தோரணைகள் அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அம்புட்டும் விளங்கும்னு நினைச்சு தான் அவன் கூப்பிடுக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவர் கேட்கறது அல்லாஹ் போல இல்லை என்று சொன்னால் நீங்கள் விளக்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி உள்ளது, இவர் கேட்கறது அதோட இவ்வளோ குறைய, இவ்வளவுதான் கேட்பாரு, இதுக்கு மேல எல்லாம் கேட்க மாட்டாரு. அது ஒட்டுமொத்த 19 சொல்லக்கூடாது, ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லணும். நீ ஆளுக்கு வித்தியாசமா எல்லாம் கொடுத்துருக்கான்னு ஒன்று சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் கேட்பாங்கல்ல, அதுக்குரிய எல்லை என்ன? அப்துல் காதர் ஜிலானிக்கு உள்ள எல்லை என்ன? அஜ்மீர் காஜாவுடைய எல்லை என்ன? நாகூர் அப்துல் காதருடைய எல்லை என்ன? ஏர்வாடி இப்ராஹிமுடைய எல்லை, அவர் எவ்வளவு கேட்பாரு? இவர் 200, அவர் 100, அவர் 50. என்ன தனித்தனியாக தான் நல்லா கொடுக்கணும், ஒட்டுமொத்தமாக கொடுக்க மாட்டான். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஒரு ஆளுக்கு தனித்தனியாக தான் கொடுப்பான், ஒரு ஆள் கூட கொடுப்பான், ஒரு ஆள் குறைய கொடுப்பாங்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எப்போ இந்த வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீங்க? இதை நீங்கள் நிரூபிக்கணும். எப்படி காட்டணும்? ஆமாம், அந்த கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அவனுக்கு மாதிரி கொடுக்கல, கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் கொடுத்துருக்குறான். இன்னென்ன டிஃபரெண்டு? அது என்ன செய்யணும்? நீங்கள் அப்போ சொல்லி மக்களுக்கு விளக்கணும். மக்களை நீங்கள் கேட்கும்போது பார்த்துக்கிறங்க, ஒரு டைம் போட்டுக்கிறங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு நேரத்தில் கேட்காதீங்க, ஒரு ஊருக்கு ஒரு நேரத்தை போட்டுக்கிறங்க, அதில் கீழே ஆட்களை நிப்பாட்டி வச்சுக்கிறங்க, ஒவ்வொருத்தராக கேட்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிற ஆதாரத்தை வச்சுவிட்டு, அது கூட நீங்கள் லிஸ்ட்டை போட்டு விட்றாதீங்க. எங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டால், இந்த கேட்குற பார்க்குற சக்தியை இன்னன்னாரு கொடுத்து விட்டான் லிஸ்ட் எங்களுக்கு தரணும். ஏன்னா 19 கொடுக்க முடியாது. இன்னும் அனைத்தையும் அல்லாஹ் கேட்குற மாதிரி கேட்கக்கூடிய ஆற்றல் இன்னும் ஆட்களுக்கு இருக்கிறது, இந்த அருக்கு ஆதாரம் என்று அந்த ஆதாரத்தை காட்டிவிட்டு, அவர் கேட்கறதுக்கு அல்லாஹ் கேட்கறதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்பதற்கு லிமிட்டை போட்டுட்டு, அந்த லிமிட்டுக்கு ஆதாரம் வேணும். லிமிட் நீங்களே போடக்கூடாது. அந்த லிமிட்டுக்கு என்ன செய்யணும்? இவருக்கு ஏன் 200 சொன்னோம் தெரியுமா, அதுக்கு இந்த இருக்கு ஆதாரம். இவருக்கு ஏன் 100 சொன்னோம் தெரியுமா, இந்த இருக்கு ஆதாரம். அப்படிலாம் காட்டல என்று சொன்னா நீங்களே என்ன சொல்றீங்க? அவர் அல்லாஹ் போல தான் இவர் கேட்கிறாரு, அதான் உண்மை. அல்லாஹ் போல கேட்கல என்று வாயில் சொல்கிறீர்கள்.